இதில் இந்த தொழிற்சங்கத்துக்கு முக்கியமாக இதுக்கு பேர் போனவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிங்க தான். திமுக அரசியல் லாபத்துக்காக உருவாக்கிக்கிட்டாங்க அதை. ஓகேங்களா? உண்மையிலே தொழிற்சங்கங்கள் அந்த பணி தான் செய்கிறாங்களான்னு கேட்டால், இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் அதிமுக அந்த வேலையை செய்கிறதில்ல. அவங்க செய்கிற வேலை என்னென்னா, ஒரு டிப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பஸ் டிப்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அந்த டீமில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த சங்கத்தாளுங்க அந்த டிப்போவை ரூல் பண்ணுவாங்க. அவங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. உட்காந்துன்னு எல்லாருக்கும் வேலை போடுறது மட்டும் தான் அவங்க வேலை. இந்த மாதிரி தான் அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இது ப்ராக்டிக்கலாக வந்து தப்பு. ஓகேங்களா? அது வந்து அவங்களோட வேலை என்னென்னா அவங்க டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது தப்பு. உண்மையிலே தொழிற்சங்கம் எதுக்கு பயன்படணுமோ அதுக்கு தான் பயன்படணும். தொழிலாளர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு ஒரு அவங்களுக்கு இருக்கிற கருத்தை ஒருமித்து அதை வந்து அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை எந்த தனியார் நிறுவனத்துக்கிட்டேயோ நம்ம இதை எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா, நீங்கள் சாம்சங் பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஸ்ரீபெரும்புத்தூராக இருக்கட்டும், எல்லா தொழிற்பேட்டைகளாக இருக்கட்டும், இதில் இருக்க கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, 95% 98% வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது.